ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங் வந்து ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் இன் த ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல ஆட் மேன் வந்து எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? 1, 144, 16, 25, 49, 81, 121, 36, 62. இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த 16 எப்படி வந்துச்சு, 25 இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டிபிள், ப்ளஸ், மைனஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, டிவைட், இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணி பார்க்கணும். இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. 16 அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ல தான் வரும். அப்போ அவ்வளோதான். ஹிண்ட் என்னது? இது வந்து ஸ்கொயர் ரூட் இல்லையா? அதாவது நீங்க பிளஸ், மைனஸ், டிவைட் எல்லாம் பண்ணவே வேணாம் அப்படிங்கிறது தான். மோஸ்ட்லி 16 வரும்போது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஹிண்ட். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 16 இருக்கா? ஸோ இந்த 16 வந்து எதுல போகும்? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1, அப்புறம் 144, 16. 16 எதுல போகும்? 4 into 4 ஸ்கொயர் ரூட் தானே சொல்லியிருக்கோம். அப்போ 4 into 4 is equal to 16. 1 வந்து 1 into 1 is equal to 1. 144 அப்படிங்கிறது 12 into 12 is equal to 144. ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 25 நம்மளுக்கு தெரியும். 5 into 5 is equal to 25. அடுத்தது 49. இது வந்து 7th டேபிள். 7 into 7 is equal to 49. நெக்ஸ்ட் 81. 81 அப்படிங்கும்போது 9 into 9 is equal to 81. அடுத்தது 121. ஸோ 121 வந்து 11 into 11 is equal to 121. அடுத்தது என்ன இருக்கு? 36. ஸோ 36 அப்படிங்கிறது 6 6 36. அடுத்தது என்னன்னா 62. 62 வந்து ஸ்கொயர் ரூட்ல போகுமா அப்படின்னு பார்த்தா போகாது. அதனால நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 62. 62 அப்படிங்கிறது என்னது? ஆட் மேன் அவுட். ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 62 தான் ஆட் ஒன். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ், மைனஸ் இதெல்லாம் வந்து எல்லா நம்பர்ஸும் ஒரே ஒரு சிம்பிளில் தான், ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன், அதாவது இன்டூ இருக்கலாம், ப்ளஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு இதில் மட்டும் எதில் போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். 1600 மோஸ்ட்லி அது ஸ்கொயர் ரூட் தான். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் ஸ்கொயர் ரூட் அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அப்ளிகபிள் ஆச்சுன்னா ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ரீசனிங் தான். இது போல ரீசனிங் ப்ளஸ் PYQ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.